ஒரு கணவன் சிட்டுக்குருவி, மனைவி சிட்டுக்குருவி. இன்னும் 2-3 நாட்களில் தன் மனைவி முட்டையிடப் போகிறாள் என்பது கணவன் சிட்டுக்குருவிக்கு அந்த சூழலியல் அறிவோடு புரிந்து கொள்கிறது. மனைவி இன்னும் 2-3 நாட்களில் முட்டையிடப் போகிறாளே என்று தெரிந்த மகிழ்ச்சியில் பறந்து போகிறான். கரும்பு வயலுக்கு பறந்து போகிறான். அங்கே வெள்ளை வெளியேறென்று பூக்கள் பூத்து வைத்திருக்கிற அந்த கரும்பு வயலுக்கு போய் அந்த சின்ன சின்ன கோதுகள் இருக்கும் இல்லையா, அந்த பூக்களில் அவற்றையெல்லாம் கோதி 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 கொண்டு வந்து தன் மனைவி அமர்ந்திருக்கிற இடத்தில் ஒரு கரம்பு, வெறும் கட்டாந்தரை, அதிலே ஒரு சிறு பள்ளம் தேடி அதிலே அந்த கரும்பு பூக்களுடைய கோதுகளை எல்லாம் வட்ட வட்டமாக மெல்ல அடுக்கி வைத்து, என் அன்பான மனைவியே, மெத்து மெத்து என்று நான் உருவாக்கி வைத்திருக்கிற இந்த இடத்தில் அமர்ந்து நீ முட்டைகள் இட்டு அதன் மீது உன் அடிவயிற்றின் இளஞ்சூட்டால் அவயம் காத்து நம் குழந்தைகளை பெற்று கொடு என்று சொல்லுகிற அந்த கரம்பில், வெறும் கட்டாந்தரையில் ஒரு சிறு பள்ளத்தில் அந்த கரும்பு பூக்களால் செய்த அந்த இடத்தில் தன் மனைவியை அமர வைத்து முட்டைகள் இடுகிற அந்த இடத்திற்கு சங்க இலக்கிய புலவன் சொல்கிறான். அவன் என்ன சொன்னான்? அளவன் சிறு மனை என்றான். இவன் சொல்லுகிறான் ஈனில் என்கிறான். உன்னிப்பாக கவனிக்கணும், நீங்களும் ஒரு தடவை சொல்லி பாருங்க. ஈனில், ஈனுகின்ற இல்லம். என்ன உள்ளம் பாருங்க. ஒரு குருவி அது ஒரு கட்டாந்தரையில் ஒரு பள்ளத்தில் முட்டையிடுகிற இடத்தை இல்லம் என்று சொல்லுவதற்கு எத்தகைய அனைத்து உயிர்களையும் சமமாக நினைக்கின்ற உள்ளம் என் சங்க இலக்கிய புலவனிடம் இருந்திருக்கிறது. மகப்பேறு மருத்துவமனை என்கிறீர்கள், பிரசவ ஆஸ்பத்திரி என்கிறீர்கள். ஆனால் என் தமிழில் 3, அதாவது புணர்ச்சி விதியின்படி அதை இணைத்து சொன்னால் ஈனில், அவ்வளவுதான். ஈனுகின்ற இல்லம். அந்த அனைத்து உயிர்களையும் சூழலியல் அறிவோடு ஏற்றுக்கொண்ட ஓர் இனம் அது. உலக மொழிகளிலேயே தமிழுக்கு ஈடாக எந்த மொழியும் இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் இளவேனில் அப்படின்னு சொல்கிறீங்க. இளவேனில் என்றால் அது தாய்மொழியில் ஒரு சொல். ஆனால் அதை சங்க இலக்கியம் அந்த தாய்மொழியில் சொல்வதை தாய்மை மொழியில் இளவேனில் என்பதை குழவி வேனில் என்கிறான். அதாவது குழந்தையை போன்ற பருவம், குழவி வேனில் என்கிறான். நாம் இளம்பிறை என்கிறோம், பிஞ்சி நிலாவை 3ஆம் பிறை என்கிறோம். ஆனால் சங்க இலக்கிய தாய்மை தமிழ் சொல்கிறது அந்த இளம்பிறை 3ஆம் பிறை என்று சொல்வதை குழவி திங்கள் என்கிறது. அதாவது குழந்தையை போன்ற நிலா என்கிறது. நாம் இளநீர் என்கிறோம், முற்றாத தேங்காயை. சங்க இலக்கிய தாய்மை மொழி சொல்லுகிறது குழவி தீம் நீர் என்கிறது. அதாவது குழந்தையினுடைய தித்திப்பு எச்சிலை போன்ற இனிக்கும் நீர், இளநீர் என்று குழவி தீம் நீர் என்று சங்க இலக்கியம் சொல்கிறது. இப்போ நம்ம வீட்டிலலாம் பயன்படுத்தாமல் ஓரமாக ஒதுக்கி வச்சிருக்கிற ஒரு பொருள் அம்மி. அது மேலே இருக்கிறத கல், அம்மி கல் என்று சொல்லுகிறோம். சொல்லுங்க, அம்மி கல். ஆனால் அது எப்படி வந்தது தெரியுமா? நீங்கள் ஒரு தாய்மையோடு இந்த தமிழை பார்த்தால்தான் குழவி தீம் நீர், குழவி வேனில், திங்கள் குழவி என்று சொல்லுவதைப் போல இந்த அம்மி படுத்திருக்கிறது. அது மேலே உருள்வதை சில நேரங்களில் அந்த அம்மி குழவியை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிற பழக்கம் நமக்கு இருக்குல்ல, அம்மி குழவி என்பார்கள். ஆனால் தாய்மை அடிப்படையில் பார்த்தால் அந்த படுத்திருக்கிற பெரிய கல் அம்மா, அதன் மீது உருள்கிற அந்த சின்ன கல் குழந்தை. அம்மாவின் மார்பில், மல்லாந்து படுத்திருக்கிற அம்மாவின் மார்பில் விளையாடுகிற குழந்தையை போல் இந்த அம்மி கல்லில் இந்த குழவி உருள்கிறதாம். அதனால் இனி அதை அம்மி குழவி என்று சொல்லாதீர்கள், அம்மை குழவி என்று சொல்லுங்கள். அம்மை குழவி.
இது வெறும் தாய்மொழி மட்டுமல்ல, தாய்மை மொழி. மரங்களையும் தங்களுடைய உறவுகளாக எண்ணிய ஒரு மிகச்சிறந்த மொழி என் தமிழ், என் தாய் தமிழ், தாய்மை தமிழ். நற்றிணையில் ஒரு சொல்லாடல், மரம் சா மருந்தும் கொள்ளார். சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அது ஒன்றும் சிரமம் இல்லை, வெள்ளை சட்டை போட்டவருக்கு தான் சொல்கிறேன். ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. மரம் சா மருந்தும் கொள்ளார். அதில் இருக்கிற பொருளை சொல்கிறேன் பாருங்கள், எவ்வளோ எளிமையாக உங்களுக்கு புரியும் பாருங்கள். என் உடலில் ஒரு நோய் இருக்கிறது என்றால் அந்த நோயை நீக்கிக் கொள்வதற்கு அதோ அந்த மரத்தில்தான் மருந்து இருக்கிறது என்றால் அந்த மரத்திலிருந்து 4-5 இலைகளை பறித்து சாறு காய்ச்சி குடிப்பதனால் என் உடலில் இருக்கிற நோய் நீங்குமானால் நான் அந்த மரத்திலிருந்து 4-5 இலைகளை பறிக்க சம்மதிப்பேன். அந்த மரத்திலிருந்து 4-5 பூக்களை பறித்து சாறு காய்ச்சி குடிப்பதனால் என் உடலில் இருக்கிற நோய் நீங்குமானால் நான் அந்த மரத்திலிருந்து 4-5 பூக்களை மட்டும் பறிக்க சம்மதிப்பேன். அந்த மரத்திலிருந்து ஒரு மருந்தை எடுத்து நான் உட்கொண்டு, எப்படி அந்த மரத்தை வெட்டி கொன்று அதன் பிறகுதான் அதிலிருந்து ஒரு மருந்தை எடுத்து நான் உட்கொண்டு என் உடலில் இருக்கிற நோய் நீங்குமானால், அதனால் நான் நீண்ட நெடுங்காலம் வாழ வேண்டும் என்ற சூழல் வருமானால், அந்த சூழ்நிலையிலும் கூட நான் என்னை சாகடித்துக் கொள்வேனே தவிர அந்த மரத்தை தொடமாட்டேன், வெட்டமாட்டேன், கொல்ல மாட்டேன் என்று சொன்ன ஒரு சூழலியல் அறிவு என் தாய்மை தமிழில் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் பதிவு செய்யப்பட்ட வரிதான் மரம் சா மருந்தும் கொள்ளார். கொஞ்சம் ஒலி அதிகமாகவே சொல்லுங்க. மரம் சா மருந்தும் கொள்ளார். இடியும் மழையும் சொல்லுது பாருங்க உங்களோட சேர்ந்து. மரம் சா மருந்தும் கொள்ளார். சங்க இலக்கியத்தில் 10 பாட்டிலும் 8 தொகையிலும் எந்த புலவனும் எந்த பாடல்களிலும் இங்கே மரம் வெட்டினான், காடு வெட்டினான் என்ற சொல்லே கிடையாது. இங்கே பேராசிரியர்கள் இருந்தாலும் அவர்களிடமும் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். மரம் வெட்டினான், காடு வெட்டினான் என்ற சொல் என் தமிழில் கிடையாது, சங்க தமிழில் கிடையாது. நீ வீடு கட்டுவதற்கு மரம் உனக்கு தேவைதான், நீ வெட்டுவாய் என்று எனக்கு தெரியும். நீ வண்டி கட்டுவதற்கு, தேர் கட்டுவதற்கு உனக்கு மரங்கள் தேவைதான், நீ வெட்டத்தான் செய்வாய். ஆனால் நான் என்ன பதிவு செய்வேன் தெரியுமா என்று புலவன் பதிவு செய்கிற அந்த சொல்லை உற்று கேளுங்கள். என்ன சொல்றான் தெரியுமா? மரம் கொன்று. நீ மரத்தை வெட்டவில்லை, மரத்தை கொலை செய்தாய், நீ கொலைகாரன் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு கொன்றவன் கூட கொலைகாரன் என்று ஒத்துக்கொள்ள முடியாத தமிழ்நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு மரத்தை வெட்டியவனை கொலைகாரன் என்று என் தமிழ் அறம் பதிவு செய்த வரலாறு மரம் கொன்று, காடு கொன்று நாடாக்கி என்று எழுதுகிறான். காட்டை கொன்றவன் நாட்டை உருவாக்கிய நீங்கள் என்று சொல்லுகிறான். புரியுதுங்களா? அந்த கொன்று என்கிற சொல்லில் தான் சொல்லுகிறான். அப்போ அந்த மரம் தொட்டால் அது என்னென்ன சொல்லில் சொல்கிறான் பாருங்க. அதை போல் தேர் ஓடுதில்லை, தேர் ஓடுகிற போது இந்த அடம்பங்கொடியை அறுத்துக்கிட்டு போகுது, நெய்தல் கொடியை அறுத்துக்கிட்டு போகுது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் தலையில் சுமையை வைத்து கொண்டு நடைபாதையாக எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் குறுக்கே ஓடுகிற செடிகள் கொடிகள் இருந்தால் அவற்றை மிதிக்காமல் தாண்டித்தான் போவோமே தவிர அதை மிதித்து போகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது என்று சொல்லுகிற அந்த வாழ்க்கைக்கு உரியவர்கள் தமிழர்கள். ஆனால் இந்த தேர் ஓட, உப்பு வண்டிகள் ஓடுகிற போது அவன் பதிவு செய்கிறான், சிறுநா நெடுந்தேர் நேமி போகிய இருங்கழி நெய்தல் போல அடும்பு கொடி துமிய ஆழி போழ்ந்து அவர் நெடுந்தேர் என்கிறான். அடம்பங்கொடியை அறுத்து கொண்டு போகிறது,
நெய்தல் கொடியை நசுக்கி விட்டு போகிறது என்று, ஒரு நெய்தல் கொடியை ஒரு தேர்ச்சக்கரம் நசுக்குகிற போது கூட அந்த சூழலியல் வாழ்க்கையை பாழாக்கி விட்டு போகிறாயே என்று சொல்லுகிற சூழலியல் அறிவில் அந்த தேர்கள் நசுக்குகிற கொடிகளுக்காகவும் அது ரத்தம் சிந்துகிறது என்று கண்ணீர் சிந்தியது என் 3000 ஆண்டு காலத்துக்கு முந்தைய சூழலியல் தாய் தமிழ் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தரம், நம்பிக்கை, நேர்த்தி, மரியா ஹவுசிங் அடையாளம். பிளான் முதல் கீ வரை நான் ஸ்டாப் சர்வீஸ். எங்களிடம் 2D பிளான், 3D பிளான் வாஸ்து முறையில் செய்து தரப்படும். இன்டீரியர் டிசைன் மற்றும் எக்ஸ்டீரியர் டிசைன் செய்து தரப்படும். நியூ மாடல் எலிவேஷன் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம். தமிழகம் முழுவதும் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் பில்டிங் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம். மேலும் தகவல்களுக்கு 9042177779. ஒரு விழா, ஒரு சந்திப்பு, ஒரு கொண்டாட்டம், எல்லாமே சிறப்பானதாக இருக்க வேண்டுமா? அதற்கான சரியான இடம் கண்ணா கன்வென்ஷன் சென்டர். வேலூர் மக்களின் இதயத்தில் 50 வருட பாரம்பரியத்துடன் ஆயிரக்கணக்கான விழாக்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் சாட்சியாக நிற்கும் பெருமையான இடம். 50 பேர் முதல் 500 பேர் வரை குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும், கம்பெனி கூட்டங்களுக்கும், பெரிய கொண்டாட்டங்களுக்கும் மாங்கல்யம், லயா, குழல் என உங்கள் தேவைக்கேற்ற பிரீமியம் அரங்கங்கள் உள்ளன. திருமணம், நிச்சயதார்த்தம், பிறந்த நாள் போன்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் தரும் அனுபவம் தனித்துவமானது. உங்கள் நினைவுகளை உணவுகளாக மாற்றுவது கண்ணா சைவ உணவகம். இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேட்டரிங் சர்வீஸுடன் உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கும், கம்பெனி கூட்டங்களுக்கும் தரமான சைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம். அசைவ உணவுகளுக்கு அரசன் உணவகத்துடன் உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு சுவையான பாரம்பரிய அசைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம். கார் பார்க்கிங் மற்றும் வேலட் வசதி உங்களுக்கு சிரமமில்லா அனுபவத்தை கொடுக்கிறது. 50 ஆண்டுகளாக வேலூரின் பெருமையும் பாரம்பரியமும் நவீனமும் கலந்து நிற்கும் இடம், நிகழ்வுகளை நிறைவாக்கும் இடம் கண்ணா கன்வென்ஷன் சென்டர். டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே. காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை ஸ்நாக்ஸ், இரவு விருந்துகள், 24 மணி நேர சேவை, இலவச மற்றும் விரைவான டெலிவரி. எங்கள் கிளைகளிலிருந்து 3 கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். தொடர்புக்கு 7200853009 மற்றும் 8925064564. வணக்கம் வேலூர். மைசெல்ஃப் ஜெயினிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 199 தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம். 3 ஃபேஸஸாக பண்ணுறோம், ஏபிசின்னு சொல்லிட்டு. ஸோ 199, 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸ்ரீ சுகி ஃபார்மா, மக்களை தேடி மருந்தகம், 24 மணி நேர சேவை, இலவச ஹோம் டெலிவரி,
சிறப்பு சலுகை 5% முதல் 20% வரை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் 100. அனைத்து வகையான மருந்துகள், அறுவை சிகிச்சை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி. தொடர்புக்கு 9500111961 மற்றும் 7200251666. ஐ ப்ரோ, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையனுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே வருது. அவனுக்கு கோல்டு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு சவரனில் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டு விலை அதிகமாக இருக்குது. ப்ரோ ஒரு 8 கிராம்ஸோட கம்மியாக காமிக்கிறீங்களா? 6 grams ஓகே ப்ரோ. ப்ரோ இன்னும் கம்மியாக? இன்னும் 4 grams ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியாக ப்ரோ? அது 2 கிராம் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே காமிக்கிறேன் பாருங்க ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே 2 grams ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் வச்சுருக்கோம் மக்களே. 2 grams கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிச்சு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ எங்கள் டிஎம் பண்ணுங்க, கெட் பேக் டு